ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன காட்ட போகிறோன்னா, நிறைய பேர் சப்பாத்தி செய்கிறது ரொம்ப கட்டியாக வருது, ரொம்ப சப்பாத்தி ஹார்டாக வருதுன்ட்டு பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு சொட்டு கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் மாவு பிசையும் போது ஒரு சொட்டு கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் எப்படி நல்லா க்ளீனாக சாஃப்டாக பிசையுதுன்னு பாருங்கள். ஆயிலே தேவைப்படாது. எல்லாம் நம்ம பிசைகிறதுலாம் அந்த இருக்கேன். நீங்கள் பிசையும் போதே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு க்ளீனாக அதோட ஒரு பதத்தோடு நம்ம பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு மாவை ஜலிச்சு வச்சுருந்த மாவை நம்ம அதில் போட்டு தண்ணியை ஊற்றி அதை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சோம்னாலே போதும். எண்ணெய் தேவைப்படாது. அவ்வளோ சாஃப்டாக வரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. எல்லோரும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வரலக்ஷ்மி நோன்பு இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் காய்ஸ். சப்பாத்தி பாருங்கள் சுட்டுட்ருக்கேன். நான் கொஞ்சம் இதை சுடும்போது மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அப்படின்னா. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக சாப்பிட்லாம். எவ்வளோ சப்பாத்தினாலுமே நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு தின்னா.